அமர்கடத்தில் லாரன்ஸ் ஆட வேணாம் நானே கொஞ்சம் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா எனக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்காது. ரஜினி சாருக்கு வந்து எப்படி ஒரு பாலச்சந்தர் சாரோ எனக்கு வந்து சரண் சார் அப்படி. அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சாங்கு ஷூட் பண்ணுறதுக்காக வந்து நான் மாஸ்டராக போயிருக்கேன். எல்லாமே கேட்டீங்க. ஒரே ஒரு ஷார்ட் தான் பண்ண உடனே கூப்பிட்டு நீங்கள் அடுத்த படத்தில் நடிக்கிறேன்னு சார் நான் டான்ஸ் மாஸ்டர் நல்லா போயிட்டுருக்கு சார். இல்லை நீங்கள் நடிங்க எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது விட்டுருவாங்கன்னு பார்த்தா கரெக்டாக 3 மாதத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணார். மாஸ்டர் நான் சொன்னல ஒரு சாங் வந்து ஆடுறீங்கன்னு கூப்பிட்டாங்க, ஆட வச்சார். அதுக்கப்புறம் வில்லனா பண்ணுங்கன்னாரு, வில்லனா பண்ணேன். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார்கிட்ட அவர் தான் கூப்பிட்டு போனார். அவர்கிட்ட தான் கேட்டிருக்கார் பாலச்சந்தர் சார். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு தமிழில் வந்து பெரிய ஹிட்டு தெலுங்கில் பெரிய ஹிட்டு டைரக்டர் ஆயாச்சு. ஆனால் தமிழில் பண்ணணுன்னு நினைக்கும் போது எனக்கு தோணுது நம்மளுக்கு லைஃப் கொடுத்துரு அவர் பேனரில் தான் பண்ணணுன்னு நான் டிசைட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு 2-3 கம்பெனி என்னை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இல்லை அவருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு தான் ஃபோன் பண்ணேன். நான் லக்கியான ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கார். அவர் பேனருக்கு பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒன்றுமே பேசிக்கலாம், வந்து கதை சொன்னோம் ஃப்ரெண்ட்லியாக. ஒரு உடனே ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாரு, நல்லபடியாக படம். அதோடைய ஆரம்பம் தான் முனி. இப்போ காஞ்சனா 5 வரைக்கும் வந்து நிற்கிது அது. ஸோ என்னுடைய லக்கியான குருன்னு சொல்லலாம் அவரை. அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் போது கூட அஜித் சார் கதை சொல்லணும் போது கூட சார்கிட்ட தான் சொன்னேன் நான். சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார், மாஸ்டர் அஜித் சாருக்கு ஒரு கதை இருந்தால் நல்லா இருக்குமே மாஸ்டர் பண்ணலாமா அப்படின்னு. பண்ணலாம் சார், இருக்குது சார் கதைன்னு சொன்னேன். நீங்கள் வாங்க உடனே போகலான்னு கூப்பிட்டு போனார். அப்போ நான் ஒரு புது கார் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்போ ஞாபகம் இருக்கா சார்? புது கார் வாங்கியிருக்கேன். அந்த கார் எடுத்துகிட்டு போனேன். போயிட்டு கதை சொல்லி முடித்தோடனே சூப்பராக இருக்குது, பண்ணிடலாம், இதில் நம்ம 2 பேர் சேர்ந்தே நடிக்கலாம் லாரன்ஸ்ன்னு சொன்னார். உங்கள் கேரக்டர் என் கேரக்டரை விட நல்லா எழுதுங்க, சூப்பராக இருக்குது படம், பண்ணிடலாம் அப்படின்னு. நான் புது கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு, வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லிவிட்டு அஜித் சார் அந்த காரில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு. இந்த டைமில் வந்து அஜித் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார் சொன்ன மாதிரி அமர்கடத்தில் லாரன்ஸ் ஆட வேணாம் நானே கொஞ்சம் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா எனக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்காது. ஸோ அஜித் சாருக்கும் இந்த டைமில் நன்றி, என்னுடைய குரு சரண் சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அமர்கடத்தில் லாரன்ஸ் ஆட வேணாம் நானே கொஞ்சம் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா எனக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்காது. ரஜினி சாருக்கு வந்து எப்படி ஒரு பாலச்சந்தர் சாரோ எனக்கு வந்து சரண் சார் அப்படி. அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சாங்கு ஷூட் பண்ணுறதுக்காக வந்து நான் மாஸ்டராக போயிருக்கேன். எல்லாமே கேட்டீங்க. ஒரே ஒரு ஷார்ட் தான் பண்ண உடனே கூப்பிட்டு நீங்கள் அடுத்த படத்தில் நடிக்கிறேன்னு சார் நான் டான்ஸ் மாஸ்டர் நல்லா போயிட்டுருக்கு சார். இல்லை நீங்கள் நடிங்க எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது விட்டுருவாங்கன்னு பார்த்தா கரெக்டாக 3 மாதத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணார். மாஸ்டர் நான் சொன்னல ஒரு சாங் வந்து ஆடுறீங்கன்னு கூப்பிட்டாங்க, ஆட வச்சார். அதுக்கப்புறம் வில்லனா பண்ணுங்கன்னாரு, வில்லனா பண்ணேன். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார்கிட்ட அவர் தான் கூப்பிட்டு போனார். அவர்கிட்ட தான் கேட்டிருக்கார் பாலச்சந்தர் சார்.